இந்த நாட்டை ஆளப்போகிற இயக்கம் எதுவாக இருக்க வேண்டும், இயக்கத்தினுடைய தலைவர் யாராக இருக்க வேண்டும் என்பதில் தான் மக்கள் பணி. இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல, எம்ஜிஆருக்கு போட்டால் நான் ரெட்டையில தான் அது மாற மாட்டேன், அதே மாதிரி உதயசூரியன் தான் நான் மாற மாட்டேன் இங்கிற ஓட்டுகள் இன்னைக்கு இருக்கியா. நீங்கள் என்ன பண்ணாலும் உதயசூரியன் தான் போடுவாங்க. கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பேர் உடனடியாக வந்து இறங்குற ஊர் எதுனா இப்போ பந்தனூர் தான். கொஞ்சம் நாணயமான ஊரும் கூட. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயிகளிடம் இன்றுமும் கடன் கொடுத்தா திரும்பி வந்துடும்ங்கிற அந்த நம்பிக்கை அது வந்து இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும் ஒட்டுமொத்த டெல்டாவுக்கு. சிவபெருமான் நடனமாடிய ஊர். சிவபெருமானும் பார்வதியும் பந்து விளையாடி நடனமாடிய ஊர், மகிழ்ச்சி பொங்க வந்து நடனமாடிய ஊர் எதுனா பந்தநல்லூர். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஊர் போனால் மகிழ்ச்சி வருங்கிறீங்க. ஆமாம், மகிழ்ச்சி மட்டும் இல்லை, அந்த அந்த எதுக்குன்னு அந்த ஊர் சொன்னால் இந்த ஊரோட நீண்ட நாள் கோரிக்கைன்னா அந்த பந்தநல்லூர் வட்டாரத்தை வந்து அங்கே இருக்கிற அந்த ஊர்களை மையப்படுத்தி ஒரு தாலுக்காவாக மாற்றணும். உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறதுனால இப்போ நீங்கள் வைக்கிற கோரிக்கையை அவர் வெற்றி பெற்று வந்தார்னா நிச்சயமாக பந்தநல்லூர் நீங்கள் நெருக்கமானவர் என்பதனால தான் அதனால தான் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஆமாம், நிச்சயமாக ஒரு கல்வியாளர் என்கிற முறையில் இதை நான் வலியுறுத்தி அவர் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்குமே. ஆனால் பந்தநல்லூரில் ஒரு அருமையான கலைக்கல்லூரி, எல்லா பிரிவுகளும். கும்பகோணம் மாவட்ட கோரிக்கையை வந்து வலியுறுத்தி பல்வேறு விதமான போராட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து முன்னெடுத்து சென்றார். அதனால் வந்து இப்போ அவர் வந்து மருத்துவர் ராமதாஸ் அணியில் வந்து இங்கே போட்டியிடுறாரு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே 3 முனை போட்டியாக அங்கே மாறி பல பேரை வந்து கூப்பிட்டோம், அவர் வந்து போகல. பல பேர் வந்து அவரை தோற்கடிக்க முயற்சி செய்தோம், அது முடியாமல் போயிடுச்சு. யார் மா.க. ஸ்டாலினை பல பேர் தோற்கடிக்க முயற்சி செஞ்சாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உள்கட்சியிலே இருக்கிறவங்களும் நிறைய பேர் அப்படி இல்லை. கும்பகோணம் தொகுதியில் தனிப்பட்ட செல்வாக்க கொஞ்சம் மாறி வராங்க. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் தேர்தல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், கல்வியாளர், ஜனநாயக ஆர்வலர் முனைவர் முருகன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். வணக்கம். நம்ம அந்த காவிரி பாசன பகுதி மாவட்டங்களில் உள்ள ஒவ்வொரு தொகுதிகளாக பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கடந்த முறை பார்த்தது வந்து திருவாரூர் மாவட்டத்தில் 4 தொகுதியில் பார்த்தோம். துல்லியமாக நீங்கள் வந்து சொன்னீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பார்த்திங்கன்னா சோழர்களுடைய முக்கியமான ஆட்சி பீடத்தில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு மாவட்டங்களில் அது ஒன்று. தெற்காசியம் முழுதும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் நிறையா இருந்தாலும் கூட அவங்களுடைய தாய் பூமி எதுன்னா தஞ்சாவூர் தான். அதில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய கடைசி தொகுதி திருவிடைமருதூர். இப்போ வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கின்ற கோவி செழியன் அவர்கள் போட்டியிடுற, மீண்டும் திமுக சார்பில் போட்டியிடுற தொகுதி. அந்த திருவிடைமருதூர் தொகுதியில் பார்த்திங்கன்னா அருகிலேயே வந்து 3 மாவட்டங்களை வந்து அதில் வந்து சங்கமமாகும். கடலூர் மாவட்டம், அணக்கரை பகுதியில் போனீங்கன்னா கடலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், அது வந்து பார்த்திங்கன்னா முன்பு திருச்சி மாவட்டமாக இருந்தது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம், திருநெல்வேலி தொகுதியில் இதெல்லாம் வந்து சேரும். முதல் முறையாக அவர் ஜெயிச்சதே பார்த்திங்கன்னா அப்போ வந்து அவரை எதிர்த்து சேட்டுன்னு அவர் அதிமுக சார்பில் போட்டிட்டார். அப்போ நம்ம கல்லணையிலேருந்து பூம்புகார் போகிறோம்ல, அந்த திருநெல்வேலி தொகுதியில் அது முக்கியமான சாலை. அது நீங்கள் வந்து தஞ்சாவூர் டு மயிலாடுதுறை கும்பகோணம் வழியாக போகிற வந்து ஒரு சாலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கல்லணையிலேருந்து பூம்புகார் போகிற சாலை. அந்த காவிரியினுடைய வலதுபுறம் கும்பகோணத்துலேருந்து மயிலாடுதுறை போகிறது, காவிரியிலேருந்து இடதுபுறம் போகிறது தான் வந்து கல்லணையிலேருந்து இதுக்கு பூம்புகார் போகிற சாலை. அந்த சாலையில் ஒரு முக்கியமான ஊர் எதுன்னா படைத்தலைவன்குடியிலேருந்து நீங்கள் அந்த போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும். அவர் முதல் முறையாக ஜெயிக்கிற பொழுது அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எங்கே வந்து ஏறும்னா திருப்பனந்தா ஒன்றியத்தில் இருக்கிற இடையநல்லூர்னு ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து முன்னாள் எம்எல்ஏ ராஜமாணிகன் இருந்தார். அந்த பகுதி மக்கள்லாம் இப்போ தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. எப்போ அவர் முதல் முறையாக ஜெயிக்கிறப்ப என்ன புரிக்கிறாங்கன்னா, எங்கள் பகுதிக்கு வந்து அடிப்படை வசதியே இல்லை, நான் இதெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா அந்த டைமில் சேட்டு தான் ஜெயிக்கிற மாரி இருந்தது. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, சேட்டு கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டாப்புல. மறுபடியும் வந்து ரீகேன்வஸ் போகிறாங்க திமுகவிலேருந்து. மறுபடியும் போய் எல்லாம் வந்து
போய் நாங்கள்லாம் செஞ்சு கொடுக்குறோன்ட்டு உத்தரவாதம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அந்த கிராம மக்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கிராமம் சேர்ந்து அவருக்கு இப்போ இருக்க உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தார்கள். ஆமாய்யா, இதை சொல்லும்போது அது எதுக்குன்னா மறுபடியும் அது அந்த ஒரு கடைசி 2 நாளில் வந்து எப்படிலாம் வந்து ஜெயிக்க வேண்டிய தொகுதியில் எப்படிலாம் வந்து அதிமுக வந்து கடைசி அந்த கைவிடுவாங்கங்கிறதுல இதெல்லாம் ஒரு உதாரணம். அதாவது இப்போ நீங்கள் சொல்லும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ கூட ஒரு தடவை உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு கிராமத்துக்கு போகும்போது, கிராமத்துக்குள்ளே எங்களுக்கு எந்த வசதியும் செஞ்சு கொடுக்கல, இங்கே வர இந்த 2020 அதெல்லாம் வந்து ரீகேன்வஸ் வந்து அவங்க போவாங்க. இவங்க வந்து அதிமுக தரப்பில் இப்போ வந்து போட்டிடுறாங்கல்ல, இப்போ போட்டிடுறவங்க இளமதி சுப்பிரமணியம், அவங்க முன்னால் வந்து வலையமான் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர். வலையமான் தொகுதி வந்து தொகுதி மறுசீரமைப்பில் இல்லை. இப்போ அவங்களும் வந்து கடுமையாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவங்க கூட கடுமையான போட்டி அவங்க கூட சமீபத்தை கூட வந்து ஒரு மயக்க அடித்து ரொம்ப விழுந்துட்டாங்க. அப்போ வந்து உடனடியாக வந்து இவர் போய் பார்த்தாங்க. யாருங்க உடனடியாக போய் உயர்கல்வி தாக்கத்தில் அப்போ அப்படின்னா அவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஆமாம், உயர்கல்வி அமைச்சர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இவரும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் நல்ல கடுமையான ஒரு பிரச்சாரத்தில் தான் இருக்காங்க. அவரும் என்ன பண்ணிட்டார், உடனடியாக பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டு உடனடியே பாருங்க, அதுதான் வந்து அரசியல் மாண்பு நாகரிகம் அது சொல்றோம்ல. உடனடியாக அவர் விரைந்து அவர் வந்து மருத்துவமனைக்கு போயிட்டு என்னென்ன வேலை அவங்களுக்கு உடனடியாக முதலுதவி மட்டும் இல்லை, தீவிர சிகிச்சை அளிக்க விடணும். என்ன பிரச்சாரத்துக்கு அவங்களும் கிளம்பி வந்தால் தான் அது ஜனநாயக போட்டியாரு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் அதை வந்து உடனடியே செஞ்சார். அதை பல தொகுதியெல்லாம் வந்து அந்த ஒரு நல்ல பண்பு சொல்லுங்களையா, அது இயற்கையாகவே கோவி செழியன் வந்து அவர்களுக்கு உண்டு. அவரோட நான் வந்து ஒரு 10 நாள் தொடர்ந்து அது நல்ல மலரும் நினைவுகள்யா. கும்பகோணத்தை சுற்றி உள்ள அந்த திருவிடைமருதூர் பகுதியில் கிட்டத்தட்ட 10 கல்வி நிலையங்களில் ஒரு 5000 பிள்ளைங்களை கூட்டி இந்த நேரத்தில் இந்த +2 படிப்புக்கு பிறகு என்ன படிக்கலான்னு என்ன மாதிரி 10 கல்வியாளர்களை கூப்பிட்டு அவங்கள அறையெடுத்து தங்க வச்சு அவங்களுக்கு உணவு கொடுத்து அந்த 10 பள்ளிக்கூடங்கள்லேயும் சென்ற அவர் அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் அடிக்கடி, இதெல்லாம் எனக்கு கல்வி அமைச்சர் பொறுப்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு கிடைச்சதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஐயா, முதல்வர் நாலேஜுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அருமையான ஒரு கல்வி தொடர்பான நிகழ்ச்சிகளை நடத்துகிற போது அவருக்கு இருந்த அந்த மக்களோடு இருக்கிற இணக்கம் எனக்கு தெரிஞ்சுது. 2வது பார்த்தீங்கன்னா, அவர் எப்போவுமே ஒரு உணர்ச்சி வசப்படும் நன்றியை மறக்காதவர். இந்த சொன்னீங்களை போய் பார்க்கத்த போனார். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு கொடுத்தப்ப எவனுக்கெல்லாம் படிப்பு மறுக்கப்பட்டதோ, எவனெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ, ஒரு காலத்தில் வந்து நம்ம தலித்து மக்கள் வந்து படிக்க முடியாது, அவங்க மாடு மேய்க்கிறதுக்கும் விவசாயம் பண்ணுறதுக்குமாகத்தான் தஞ்சை மாவட்டங்களில் பயன்படுத்தப்பட்டார்கள். அவங்க வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு மாடு மேய்க்கணும், அப்படி தான் பள்ளிக்கூடம் போகணும், நம்ம வீட்டு பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகணும், நம்ம வீட்டு மாடை அவங்க மேய்க்கணும், அப்படி இருந்த காலம் போக இன்றைக்கு அந்த தலித்து மக்கள் இனத்தில் இருந்து வந்து இன்னைக்கு டாக்டர் பட்டம், முனைவர் பட்டம் பெற்று பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரலாறு வந்து மிக மிக குறைவு. ஏன்னா சோழர் காலத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படிலாம் வந்து அந்த மாரி ஆதிக்க மனப்பான்மை என்பது இந்த பகுதியில் கிடையாது. திருவிடைமருதூரோ தஞ்சாவூரோ கும்பகோணமோ அது எங்கே இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா வெண்மணி போன்ற பகுதிகளில் நிறைய வெண்மணி போன்ற பகுதிகளில் இருந்ததை தவிர இந்த பகுதியில் வந்து அது ரொம்ப வந்து பொதுவாக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி அது ரொம்ப இப்போ எல்லாரும் படிச்சுட்டாங்க. இப்போ அது வர விஷயம், படிப்பு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் முனைவர் பட்டம் பெற்று அதுக்கு பிறகு ஒரு மந்திரி பதவி கொடுப்பாங்கன்னு கூட எதிர்பார்க்காத சூழ்நிலையில் இவருக்கு ஒரு மந்திரி கொடுக்குறாங்கன்னு சொல்லி கொடுத்து, அதே நேரத்தில் என்ன இலாக்கா கொடுப்பாங்க, ஏதாவது சிம்பிளாக ஒரு இலாக்கா கொடுப்பாங்கன்னு சொன்னால் அது உயர்கல்வித்துறையை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து அது கண்ணீர் விட்டு ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்கிறார், கண்ணீர் மல்க பேசியிருக்கார் கோவி செழியன் அவர்கள். அப்படி தனக்கு தான் சார்ந்த சமுதாயத்தை எல்லாம் பார்க்காம தனக்கு ஒரு பெரிய உயர்வான ஒரு இதை கொடுத்தாரு அப்படிங்கிறது, மக்களோடு நெருங்கி பழகியிருக்காரு. இப்படி நான் இன்றைக்கி பார்க்கும்போது பல அந்த கல்வி பரப்ப வேண்டும், கல்வி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், அந்த உயர்கல்வியில் சாதாரண வீட்டு பிள்ளைங்களுக்கு அந்த சரியான அவங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்காது, வழிகாட்டுதல் கிடைக்காதுங்கிறதுக்காக இப்படி ஆர்கனைஸ் பண்ணி மீட்டிங் பண்ணது. அதே மாதிரி அவருடைய அமைச்சரவை அலுவலகத்தில் போய் பார்த்தாலும் ரொம்ப சிம்பிள், ரொம்ப காட்சி கிளியராய், கடுஞ்சொல்லராய், மீக்கூர் மன்னன் மாதிரி எப்போ போனாலுங்க வாங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி பேசி, சில பேர் அந்த நேரத்தில் பயன்படுத்துவாங்க, அடுத்த நேரத்தில் மறந்துட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் இவர் ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒருத்தர்.
ஆனால் அங்கே அதே மாதிரி நீங்கள் சொல்ல மாதிரி வலங்கமான தொகுதி முன்னாள் எம்எல்ஏ அவங்களும் அறிமுகமானவங்க, இவரும் அறிமுகமானவர். இவருக்கு என்ன கூடுதல் பலம்னா, முன்னாள் இப்போ சட்டப்பேரவை உறுப்பினர் சே ராமலிங்கம் அவர் வந்து ரொம்ப இவருக்கு வந்து வலதுகரம் பண்ணுறாரு. ரொம்ப பார்த்தீங்கன்னா அப்படி பிரச்சாரம். அவருடைய முகம் வந்து ரொம்ப அப்படி ஒரு செல்வாக்கான முகம். யார்? சே ராமலிங்கம். அதே போல் பார்த்தீங்கன்னா அவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். எம்ஜிஆர் காலத்திலே தோற்கடிக்க முடியாத ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் சே ராமலிங்கம். இப்போ அவர்லாம் போகிற பொழுது இவருக்கு வந்து ஒரு பலம் கூடி இருக்கும். பலம் வந்து நிறையா கூடுது. அது வந்து கூடுதல் வந்து இவருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தென்படுது, பார்க்குறாரு. அதாவதுங்க, நான் என்ன நினைக்கிறேன், எந்த எலெக்ஷன் எந்த தொகுதினாலும் பார்த்தீங்கன்னாலும் அந்த தனிப்பட்ட வேட்பாளருங்கிறத விட இது யார், ஸ்டாலின் முதல்வராக வந்தால் என்ன நடக்கும், எடப்பாடி வந்தால் நடக்கும், சீமான் வந்தால் என்ன நடக்கும், விஜய், இப்படி தான் நினச்சி பார்ப்போம். இன்னும் நமக்கு அத்தனை வேட்பாளரை பற்றி நம்ம தொகுதியில் நம்ம தெரிஞ்சிருப்போம். வேட்பாளருடைய தகுதி அறிந்து வாக்களிப்பதை விட இந்த நாட்டை ஆளப்போகிற இயக்கம் எதுவாக இருக்க வேண்டும், இயக்கத்தினுடைய தலைவர் யாராக இருக்க வேண்டும் என்பதில் தான் மக்கள் பணி. இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, எம்ஜிஆருக்கு போட்டால் நான் ரெட்டையில தான், அது மாற மாட்டேன், அதே மாதிரி உதயசூரியன் தான் நான் மாற மாட்டேன் இங்கிற ஓட்டுகள் இன்றைக்கி இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணாலும் உதயசூரியன் தான் போடுவேன். அது இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த கூடுதலாக இருக்கும். இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா திருப்பனந்தாள் ஒரு ஒன்றியம், திருடுமருது ஒரு ஒன்றியம். 2 ஒன்றியம் பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக, அதே போல் வந்து பாமகவுடைய வாக்கு வங்கி, வலுவான வாக்கு வங்கிகள். வன்னியர்கள் வந்து நிரம்பிய தொகுதி. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து வன்னியர்கள் அதிகமாக இருக்கிற தொகுதிகளில் இதுவும் ஒரு தொகுதி, திருடுமருது தொகுதி. இந்த தொகுதியினுடைய சிறப்பே என்னன்னா விவசாயம் தான். தடிக்கி விழுந்தா விவசாயம், தடிக்கி இருக்கும். நவகிரக கோயில் முழுவதும் பார்த்தீங்கன்னா பெருமான கோயில் இந்த தொகுதியில் அடங்கியிருக்கு. அது ஒரு சிறப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தடிக்கி விழுந்து இங்கே எழுந்திரிச்சா கோவில் கோபுரம் தான். எங்கே பார்த்தாலும். மற்ற மாவட்டங்கள்லாம் தடுக்கி விழுந்து இருந்துச்சா டாஸ்மாக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து அப்படி ஒரு பச்சை பசேல் என்ற பசுமையான வயல்களும் கோயில்களும். ஆமாம், அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா கோபுரங்களுடைய கோயில்களும் கொண்ட மக்கள் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் எதிர்பார்க்கறது என்னன்னா, இந்த மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த வருமானத்தில் பார்த்தீங்கன்னா ஊராட்சியில் வந்து பந்தநல்லூருங்கிற ஊராட்சி, அதை சுற்றி இருக்கிற அந்த கிராமங்கள்லாம் வந்து அப்படி வந்து வருமானம், நல்ல வருமானம். கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பேர் உடனடியாக வந்து இறங்குற ஊர் எதுனா பந்தநல்லூர் தான். கொஞ்சம் நாணயமான ஊரும் கூட. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயிகளிடம் இன்றுமும் கடன் கொடுத்தா திரும்பி வந்துருங்கிற அந்த நம்பிக்கை. அது வந்து இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும் ஒட்டுமொத்த டெல்டாவுக்கும். கடன் வாங்கி அறுவடையின் போது நெல் கொடுத்துருவாங்க, திருப்பி கொடுத்துருவாங்க. அது வந்து சின்ன சின்ன ஊர்களில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டவுனாக மாறுற ஊரில் பந்தநல்லூர் வந்து ஒரு முக்கியமான ஊர். எப்படி சின்ன ஒரு ஊராக வந்து இன்றைக்கி வந்து பெரிய ஊராக இருக்கிறோம். செம்மனார் கோயில், நாச்சியார் கோயில் உள்ளிட்ட ஊர்கள், இரவாஞ்சேரி உள்ளிட்ட ஊர்கள்லாம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஊர் பந்தநல்லூருங்கிற ஊர் வந்து திருப்பனந்தா ஒன்றியத்தில் கடைசி ஊர். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 4 கிலோமீட்டர் போனீங்கன்னா கொள்ளிடத்தை, கடலூர் மாவட்டம் கொள்ளிடத்தை வந்து கிராஸ் ஆகிடும். ஒரு 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா திருச்சிற்றம்பலங்கிற அந்த ஊர், அது வந்து மயிலாடுதுறை மாவட்டம் வந்து கிராஸ் ஆகும். இது வந்து ஒரு ஒரு கிராமப்புற பகுதி வந்து நிரம்பிய ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த திருப்பந்த ஒன்றியத்திலேயே வந்து பாதி கிராம மக்கள் உண்டு. மத்திய ஒன்றியம் சொல்லுவாங்க, நிலங்கள் உண்டு. இந்த பகுதி வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பகுதி. ரொம்ப வந்து என்ன சொல்ல போனால் தமிழ்நாட்டிலேயே வந்து 2 பாணி தான் உங்களுக்கு. கலாஷாத்ரா ஒரு பாணி நாட்டியத்திற்கு, இன்னொரு பந்தநல்லூர் பாணி நாட்டியம். ஆமாம், வேர்ல்டு ஃபேமஸ். இங்கே திலானா மோகனம்பல் படம் எடுக்கிறப்ப அவங்க எல்லாரும் வந்து இறங்கிய ஒரு ஊர் எதுனா பந்தநல்லூர் தான். ஏன்னா நாதமும் வந்து அதை விட கூடுதல் சிறப்புனா சிவபெருமான் நடனமாடிய ஊர். சிவபெருமானும் பார்வதியும் பந்து விளையாடி நடனமாடிய ஊர், மகிழ்ச்சி பொங்க வந்து நடனமாடிய ஊர் எதுனா பந்தநல்லூர். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஊர். போனால் மகிழ்ச்சி வருங்கிறீங்க. ஆமாம், மகிழ்ச்சி மட்டும் இல்லை, அந்த அந்த எதுக்குன்னு அந்த ஊர் சொன்னால், இந்த ஊரோட நீண்ட நாள் கோரிக்கைன்னா அந்த பந்தநல்லூர் வட்டாரத்தை வந்து அங்கே இருக்கிற அந்த ஊர்களை மையப்படுத்தி ஒரு தாலுக்காவாக மாற்றணும். திருமருத்தோலக தாலுக்காங்கிறது இன்னொரு ஒரு ஒன்றியமாக அவர் மாற்றணும், அந்த கோரிக்கை இருக்குது. நீண்ட நாள் கோரிக்கை வந்து அங்கே வந்து ஒரு கல்லூரி. ஐயா, அது இப்போ சொல்லும்போதுங்கய்யா, கல்லூரி அமைய ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த கும்பகோணத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்காக நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் ரொம்ப சீரிய முயற்சி எடுத்து கலைஞர் பல்கலைக்கழகம் தொடங்குறத, அது அப்போ இருந்த ஆளுநர் அதுக்கு முட்டுக்கட்டை போட்டு அதுதான் எனக்கு அது இப்போ
இந்த ஏடிஎம்கே கூட பிஜேபியோட போய் சேர்ந்துதான் அது உறுத்திக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு வச்சிங்களேன், இவங்க வந்து ஒன்று கும்பகோணம் வந்து 27 கிலோமீட்டர் இருக்கும் பந்தனூர்லேருந்து போனால், மயிலாடுதுறை வந்து பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர். இன்னும் சொல்லப்போனால் வந்து அது வேறு மாவட்டம் போயிடுது. ஆனால் இவர்கள் எல்லாருமே வந்து கும்பகோணம் மாவட்டம் தான் இருக்குன்னு விரும்புகிறாங்க. கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் தான் இருக்குன்னு விரும்புவாங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கல்லூரி வேண்டும் என்பது இன்று நாளை கோரிக்கை. ஐயா வந்து அது வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அதை வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் 32 கலைக்கல்லூரிகள் போன தடவை புதுசாக உருவாக்குனாங்க. இவங்க பீரியடில் இந்த 5 வருஷத்தில் 32 கலைக்கல்லூரிகள். இது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறதுனால இப்போ நீங்கள் வைக்கிற கோரிக்கையை அவர் வெற்றி பெற்று வந்தார்னா நிச்சயமாக 11 நீங்கள் நெருக்கமானவர் என்பதனால தான் அதனால தான் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஆமாம், நிச்சயமாக ஒரு கல்வியாளர் என்கிற முறையில் இதை நான் வலியுறுத்தி அவர் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்குமே. ஆனால் பந்தநல்லூரில் ஒரு அருமையான கலைக்கல்லூரி, எல்லா பிரிவுகளும் கலையில் எத்தனையா செயற்கை நுண்ணறிவு பகுதியெல்லாம். கலை கல்லூரி மட்டும் இல்லை, இந்த பந்தநல்லூருக்கு அருகில் இருக்கிற நெய்குப்பைன்னு ஒரு கிராமம். இந்த நெய்குப்பை கிராமத்துக்கும் அரியலூர் மாவட்டத்தில் இருக்க சலுப்பை கிராமத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. எப்படின்னா, இந்த கிராமத்துலேருந்து பங்குனி மாதத்தில் நெய்குடம் எடுத்துகிட்டு போய் சலுப்பை கிராமத்தில் அங்கே இருக்க துறவு மேலாளருக்கு திருவிழா பண்ணிட்டு வருவாங்க. இப்போ நெய்குப்பையிலேருந்து ஒரு பேருந்து வந்து அங்கே தினமும் வந்து இயக்கணும். அந்த கோரிக்கை வந்து நீண்ட நாளாக இருக்கு. அந்த விஷயமும் வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து வலிமேல் விழி வைத்து காத்திருக்கிறாங்க. நிச்சயமா. அந்த ஒரு தொகுதி மாதிரியே பேசுறீங்க நீங்க. அந்த தொகுதிக்கு தேவையானதெல்லாம் சொல்றீங்க. இல்லை நிச்சயமா இதை வந்து இந்த பத்திரிகை.com மூலமாக இந்த நிகழ்ச்சி அப்படியே நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு அனுப்பி வந்த உடனே எப்படி முதலமைச்சர் மகளிர் உரிமை கையெழுத்து போட்ட மாதிரி இந்த கல்லூரி, இந்த பேருந்து வசதி இதையெல்லாம் செய்யணுங்கிற உறுதிப்பாட்டை அவர்கிட்ட நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயம், அந்த பந்தநல்லூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கிற திருச்சிட்டம்பலம் அந்த வழியாக ஆதனூர் குமாரமங்கலம் வழியாக காட்டுமன்னாகுடி வந்தீங்கன்னா ரொம்ப விரைவாக சென்னை வந்து சேர்ந்துடலாம். இன்னொரு வழி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மணல்மேடு வக்கராமாரி அந்த வழியாக கொள்ளிடம் பாலத்தை கடந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்கிறார்ல, அவர் முட்டம் வழியாக வந்தால் அந்த வழியாகவும் காட்டுமன்னாகுடி வந்து அங்கேருந்து சென்னைக்கு விரைவாக வந்துடலாம். வீராண ஏரிக்கரை வழியாக பந்தநல்லூர் வழியாக இந்த 2 வழிகளிலையும் வந்து பேருந்து இந்த சென்னைக்கு இயக்கினா இன்னும் கூடுதல் வந்து அரசுக்கு ஒரு நல்ல பேர். அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து முன்னெடுக்கணும். இன்னொன்று தாலுக்காக இந்த பந்தனூர் பகுதியை வந்து தலைமையிடமாக கொண்டு ஒரு வட்டாட்சி ஏற்படுத்தணும். ஒரு ஒன்றியத்துக்கான நிச்சயமாக அது வந்து ஒரு நல்ல கோரிக்கைகள் அவருடைய இதில் வச்சிருந்தா நிச்சயமா செஞ்சிருப்பாருன்னு. ஏன்னா அந்த திருப்பனந்தா ஒன்றியத்திலேயே வருமானம் அதிகம் உள்ள ஊர் அது. திருப்பனந்தாவை விட வந்து பந்தநல்லூரில் நல்ல ஒரு வருமானம். இதனுடைய தலைமையகமாக ஒரு ஒன்றியமாக மாற்றலாம், ஒரு வட்டாரமாக மாற்றலாம். ஏன்னா ஏற்கனவே ஆடுதுறையே தொகுதியாக இருந்தது திருவண்ணாமலை தொகுதியாக மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தொகுதி தான் பழைய தொகுதி. கும்பகோணம் தொகுதி உங்களுடைய ஒரு வந்து அவரோட உங்களுக்கு பத்திரிகை.comல ஒரு நேர்முக பேட்டி ஒன்று நான் பண்ணணும்னு ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது பண்ணியிருந்தா அந்த கோரிக்கைலாம் அப்பயே சொல்லியிருக்கலாம், வந்திருக்கலாம். இன்னொரு சிரித்த முகத்தோடு எல்லாத்தையும் பேசக்கூடியவரியா, ஒரு மகிழ்ச்சியான தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு நேர்காணலுக்கு வந்து இதை பார்த்து இந்த கோரிக்கைகள்லாம் வந்து அந்த மக்களின் சார்பாக வச்சு செஞ்சு கொடுங்கன்னா செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு. ஆனால் குக்கிராமத்தில் எல்லா கிராமத்துலேயும் வந்து பேருந்து வசதி ஏற்படுத்தி தான் இருக்காரு. ஆமாம். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா திருப்பந்தா ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஒரு கிராமத்துலேருந்து பேருந்து வசதியை வந்து பல்வேறு நகரங்களுக்கு கூட ஏற்படுத்தியிருக்காரு. செருகடம்பூர்ந்து ஊரில் வந்து திருச்சிக்கு தஞ்சாவூருக்கு பஸ்ஸு, அப்படி பந்தநல்லூர்லேருந்து ஒரு பேருந்து திருச்சிக்கு போகுது. அதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. தொடர்ந்து இன்னும் கூடுதல் என்னன்னா விவசாயிகளுக்கு, மாணவர்களுக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து இன்னும் கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்குது. அதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல் இளமதி சுப்பிரமணியன் அவர்களும் வந்து கடுமையான போட்டி ஏற்படுத்துகிறாங்க. முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் இருந்தவர். அவரும் தொகுதி மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட களத்தில் இருக்கிறார். அதுதான் வந்து நம்ம குறிப்பிட வேண்டிய விஷயம். அவரும் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து கடுமையான போட்டியை அமைச்சருக்கு ஏற்படுத்துகிறார். ஒவ்வொரு கிராமத்துலையும். ஏன்னா இந்த பகுதி பார்த்தீங்கன்னா முழுக்க அடர்ந்த ஒரு பகுதி, வன்னியர்கள் நிரம்பிய ஒரு பகுதி. இது கொஞ்சம் இந்த பகுதியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ 2 அணியாக இருக்கிறதுனால அது வந்து இவருக்கு கோவிசெழியனுக்கு இன்னொரு வாய்ப்பு கூடுதலாக. ஆனால் இந்த தொகுதிக்கு உட்பட்ட ஆடுதுறை பேரூராட்சியினுடைய மன்ற தலைவராக இருக்கிற ஸ்டாலின், மா.க. ஸ்டாலின், அவர் வந்து கும்பகோணத்தில் வந்து போட்டிடுறாரு. கும்பகோணம் தொகுதி இது வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வேணாம், இது வந்து 12 வருடங்களுக்கு ஒரு முறை மகாமக நடக்கின்ற ஒரு கோயில்கள் நிறைந்த ஊர். இன்னும் சொல்லப்போனால் இந்த தொகுதியினுடைய பிற்கால சோழர்களுடைய வரலாறை வந்து நீங்கள் வந்து முழுமையாக படிக்கணும் தெரியணும்னா கும்பகோணத்தை தவிர்த்து படிக்க முடியாது. ஏன்னா குழந்தை வந்து உங்களுக்கு திருப்புறம்பயம் இருக்குங்கள,
அந்த ஊருடைய அந்த அவங்களுக்கு திருப்புமுனை ஏற்பட்ட ஒரு நீங்க அதே மாதிரி பாருங்க, திருவாரூர்ல பிஜேபி நிற்கிறது மாதிரி வச்சது மாதிரி குழந்தையில கோயில்கள் பிஜேபி கொடுத்துருக்காங்க குழந்தை. ஆனால் இதில் வந்து இங்கே வந்து அது எடுபடாது. ஏன்னா சொன்னா குழந்தையில் இருக்கிற கோவில்கள் எல்லாத்துலேயும் வந்து எல்லா குடமுழக்கும் செஞ்சு குழந்தைக்கு வந்து சிறப்பு சேர்த்திதாருன்னா முன்னாள் அமைச்சர் கோசிமணி அவர்கள். கோசிமணி மறக்க முடியாதுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து எல்லா கோசிமணி. ஆமாம், தமிழ்நாட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வந்து நகரப்புறங்களை வசிக்கிற பிராமின் ஓட்டுகள் எல்லாம் வந்து வெவ்வேறு விதமாக மாறிடுச்சு. ஆனால் இங்கே வசிக்கிற பிராமின் ஓட்டு மட்டும் திமுக தான் உண்டு. என்ன காரணம்னா எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாரு. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நகராட்சியை வந்து மேம்பட்ட நகராட்சியாக மாற்றி கோவில்களுக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்களுக்கும் இங்கே கோவில்களை வந்து பாதுகாப்பவர்கள் இவர்கள் தான். அவர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சார். அதனால தான் அந்த ஓட்டு மாறவே இல்லை. காஞ்சி மடத்தினுடைய கிளைகள் அங்கே இருந்தும் கூட அங்கே வந்து திமுக தான் தொடர்ந்துச்சு. 91 அந்த காலகட்டத்தில் ராமநாதன் அதிமுக சார்பில் வந்து நின்று வெற்றி பெற்றார் பிராமின் சார்பாக. 91 அதுக்கு பிறகு ஜெயிக்க முடியல. அதுக்கு பிறகு எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய வசமாக இருக்கிற வலுவாக இருக்கிற கோட்டை. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலத்தில் எஸ்ஆர் ராஜா ஜெயிச்சார். ஆமாம், அவர் சௌராஷ்டிரா எஸ்ஆர் ராஜா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிரா எப்படி வராங்கன்னா தமிழ்நாட்டிலே 3 ஊர்களும் சௌராஷ்டிரா இருக்கிற நிரம்பி இருக்கிற ஊர். 1 கும்பகோணம், 2வது மதுரை, 3வது சேலம். சேலத்தில் இருக்காங்க. சௌராஷ்டிரா வந்து 3 ஊர்கள் நிரம்பி இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டுப்புடவை நெய்வதற்காக சோழர்கள் காலத்தில் சௌராஷ்டிராக்களை இங்கே வந்து அவர்களை வந்து சிறப்பு ஏற்பாடு செய்து அவர்களை வந்து அங்கேருந்து அழைத்து வரப்பட்டார்கள் சோழர்கள் வந்து. தங்களுடைய உறவினர்களுக்கும் மக்களுக்கும் வந்து அப்படி வந்து நீங்கள் வந்து நெய்தல் பணியை அப்படி செய்யணும். அவர்கள் வந்து அப்படி ஒரு இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து விவசாய வேலை செய்வதற்கு மட்டும் இல்லை, நல்ல உடைகளை உடுத்தணும்னு சொல்லிட்டு சோழர்களுக்கு அவர்கள் ஆட்சி காலத்திலேயே வந்து கொண்டு வரப்பட்டவர்கள் தான் சௌராஷ்டிரா. விஷயம் தானே, உணவு, உடுக்கை, உடை இருக்க இடம் இருக்கு. அதை உணவு அடுத்த உணவு இது தானே, உடை தானே. அப்போ அந்த காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டவர்கள் தான் சௌராஷ்டிரார்கள். இன்னமும் பார்த்தீங்கன்னா நகர ஓட்டுகளை வந்து வன்னியர்களை ஓட்டு, சௌராஷ்டிரா ஓட்டு, பிராமின் ஓட்டு 3 ஓட்டு தான் தீர்மானிக்கும் எங்களுக்கு கும்பகோணத்து சட்டப்பேரவை தொகுதியில். இந்த தொகுதியும் பார்த்தீங்கன்னா பெரிய தொகுதி. இப்போ அது வந்து திருவிடைமருதலாக பிரிஞ்சதுனால இப்போ அப்படி இருந்து கிராமப்புற பகுதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரொம்ப செழிப்பான தொகுதி. கிராமப்புறத்துலேருந்து வருகின்ற காய்கறிக்காய், அது கத்திரிக்காயாக இருக்கட்டும், வெண்டைக்காய் இருக்கட்டும், முருங்காய் இருக்கட்டும், கொத்தரங்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் வந்து சந்தை, பாலக்கரை, கும்பகோணம் சந்தைக்கு வந்துடும். சந்தை பாலக்கரைன்னு ஒரு இடம். பாலக்கரை இப்போ இல்லை, உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து தாராசுரம் போயிடுச்சு. ஆமாம், தமிழ்நாட்டில் தாராசுரம் கோயில் மறக்க முடியாத கோயில். அது கோயில் மட்டும் இல்லை, அந்த மார்க்கெட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரத்துக்கு அடுத்த படியாக அந்த மாவட்டம் அந்த மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த மார்க்கெட்டாக ஆயிடுச்சு. அதையும் அவர் கோசி தான் கொண்டு வந்தார். இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வளர்ச்சி அடைந்த ஒரு பகுதி தான். இப்போ திருச்சிக்கு அடுத்தபடியாக வர்த்தக தலைநகர். அது வர்த்தக தலைநகர். 4 மாவட்டத்துக்கும் வர்த்தக தலைநகரம் எதுன்னா உங்களுக்கு வந்து கும்பகோணம் தான். 4 மாவட்டத்துக்குமே இங்கிருந்து தான் எல்லாமே போகணும். காய்கறிக்காய் முதல் பால் வர அத்தியாவசிய பொருள் எல்லாமே இங்கே போகணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க் இது வந்து தலைமை இடம் இங்கே கும்பகோணம். ஆமாம். அதுமாதிரி பரஸ்பர சகாய நிதி லிமிடெட் அதனுடைய தலைமையகம் இங்கே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் சோழன் போக்குவரத்து கழகம் தலைமை இடம் நிறைய இதுமாரி சொல்லிகிட்டே போகலாம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய பிற்கால சோழருடைய தலைநகரம் அது சோழன் மாளிகை. அதனோட சோடுகள் இன்னும் சோழன் மாளிகை பக்கத்தில் தானே இருக்கு. அதான் பட்டீஸ்வரன் சோழன் மாளிகை இன்னமும் அந்த சோடுகள் இருக்கும். ஆமாம், அங்கே தானே நம்ம ராஜராஜ சோழன் கூட அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஒரு புதைக்கரிச்சி இடம் அங்கதான் உடையாளூர் வந்து பார்த்தீங்கன்னா உடையாளூர் அங்கே தான் இருக்குது. இப்போ வந்து கும்பகோணத்துலேருந்து சிறப்பு மிக்க கும்பகோணத்தில் அது ஒரு பல்கலைக்கழகம் அது வச்சிருந்திருக்க ரொம்ப நல்ல முயற்சி. அது இனி ஒரு காலத்தில் வந்து நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. இப்போ ஒன்று தான் கும்பகோணம் டு ஜெயங்கொண்டா இருக்குங்கள, இப்போ கொள்ளிடம் பாலத்தில் கொள்ளிடத்தில் அங்கே ஒரு பாலமே போட்டாச்சு. நீலத்திநல்லூர் அந்த தென்கட்சி நம்ம தென்கட்சி சுவாமிநாதன் இந்து தகவல் பேசுவார்ல, இப்போ அவர் ஊருக்கும் மறக்க முடியாத மனிதன். ஆமாம், அவர் ஊருக்கும் நீலத்தூர் மதனத்தூருக்கும் இடையில பாலம் போட்டதுனால கும்பகோணத்துலேருந்து ஜெயங்கொண்டம் போகிறது தெரியல. சரி ரொம்ப பார்த்தீங்க முன்னாடி பார்த்து எப்படி போகணுன்னா கும்பகோணத்துலேருந்து நீங்கள் ஜெயங்கொண்டம் போகணுன்னா திருப்பனந்தாள், அணக்கரை, கங்கைகொண்ட சோழபுரம் வழியாக தான் போகணும். இப்போ அப்படி கிடையாது.
இந்த பாலம் போட்டதுனால இன்னும் வந்து மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பயன்படுத்துறாங்க. இன்னும் கும்பகோணத்துக்கு வந்து பாலங்கள்லாம் நிறைய உருவாக்குறதுங்கிறது வந்து கலைஞர் ஆட்சியில் கலைஞர் ஆட்சியில் தான் அது வந்து இந்த பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது, அது மாதிரி பெண்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒதுங்கி நம்ம பொதுவாக சொல்கிறேன், நான் ஒரு அரசியல் சார்புக்காக சொல்ல, 2021லங்கய்யா உயர்கல்வியில் சேர்ந்த பெண்களுடைய விழுக்காடு வந்து 49.6. இப்போ உயர்கல்வியில் சேர்ந்த பெண்களுடைய விழுக்காடு, பெண்கள் மட்டும் காலேஜில் டிப்ளமா பாலிடெக்னிக் சேர்ந்தது 76%ங்கிறாங்கய்யா. இது யார் சொல்கிறான்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்களுடைய தகவல் பள்ளிக்கல்விக்கான தகவல் நுட்ப அமைப்பு என்கிறதே சொல்லுது. நான் நினச்சி பார்த்தேன்யா, கிராமத்துலலாம் 76% வீட்டில் படிக்கிற பொண்ணுங்க காலேஜுக்கு போயிடுச்சுன்னா, இன்னொரு 4 வருஷத்தில் 100% பொண்ணுங்களும் காலேஜ் போச்சுன்னா, பொண்ணுங்க எல்லாமே கிராஜுவேட்ஸாக தான் இருப்பாங்க தமிழ்நாட்டில்னு சொல்கிறது ஒரே பிரமிக்கத்தக்க ஒரு வியக்கத்தக்க செயல். அதெல்லாம் இந்த கவர்மெண்ட் வந்தாலும் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இதில் எல்லாம் வந்து சுணக்கம் காட்டாமல் பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகளையும் நம்ம வந்து பண்ணணும். அதனால தான் நம்ம தேசிய கல்விக் கொள்கையெல்லாம் கூட வேண்டாம், 3000 பேர் இருந்தால் மூடிடுங்கிறாங்க. 3000 பேர் காலேஜில் படிக்கலைன்னா ஒரு குக்கிராமத்தில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பந்தனூரில் ஒரு காலேஜ் வரணும்னு, அங்கே 3000 பேர் சேரலைன்னா கல்லூரி ஆரம்பிக்கக்கூடாது. இல்லை 3000 பேரோட அதிகமான பேர் வருவாங்க. ஏன்னா இல்லை சில நேரங்களில் 2000 பேர் இருக்கலாம். அதுக்காக கல்லூரியை மூடணுங்கிற தேசிய கல்விக் கொள்கை தேவையில்லை. அப்போ அதெல்லாம் இவங்க வந்து வன்மையாக இப்போ நம்ம திரும்ப அதான் இதையெல்லாம் கடுமையாக எந்த கூட்டணி இருந்தாலும் சரி, கூட்டணியை பயன்படுத்தி கொண்டு இதெல்லாம் வேணான்னு சொல்லணும். அப்படி தான் பண்ணக்கூடாது. கல்லூரிகள் எல்லாம் மாவட்டம் இருந்ததுக்கு இன்றைக்கி வட்டத்துக்கு வட்டம் இருக்குது, ஒரு டாலுக்காக ஒரு காலேஜ் இருக்குது. அந்த மாதிரிலாம் கொண்டு வரணுங்கிறது தான் வந்து பொதுவான ஒரு கோரிக்கையாக வச்சு மக்கள் சிந்திச்சு வாக்களிக்கணுங்கிறது தான் நமக்கு ஒரு. இங்கே போட்டியிடுற வேட்பாளர் சாக்கோட்டை அன்பழகன் போட்டியிடறாரு. ஆமாய்யா, மீண்டும் வந்து திமுக சார்பா. ஆமாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அசோக்குமார்னு அதிமுக பாஜக கூட்டணியில் அசோக்குமார் போட்டி. ஆமாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா பிஜேபி, அவர் தமிழ் மாநில காங்கிரஸில் பாஜக சின்னத்தில் போட்டிடுறாரு. இன்னும் சொல்ல போனால் வலுவான வேட்பாளர் அவர். இவர்களை விட வலுவான வேட்பாளர் யாருன்னா மா.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டிலே வந்து ஒரே ஒரு பாமக வந்து வென்ற ஒரு எந்த தொகுதிங்க? கும்பகோணத்தில். தமிழ்நாட்டிலே வந்து ஒரே ஒரு பாமக சார்பாக வந்து பேரூராட்சி மன்ற தலைவராக வெற்றி பெற்றவர் யாருன்னா மா.க. ஸ்டாலின் தான். அது மட்டும் இல்லை, அந்த ஆடுதுறையை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல்வேறு வசதிகளை செய்து மக்களை வந்து நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கார். அவர் வந்து சிலிண்டர் சின்னத்தில் நிற்கிறாரு. இப்போ சாக்கோட்டை அன்பழகனுக்கும் அசோக்குமாருக்கும் பார்த்தீங்கன்னா கடும் போட்டியை ஏற்படுத்தினார் யார்? மா.க. ஸ்டாலின். அப்படி ஒரு சாதனமாக இருந்தது. களத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவருக்கு யாருமே எதிர்பார்க்கல. இந்த கடுமையான போட்டி ஏன் வந்து ஏற்படுத்துகிறாருன்னா, கும்பகோணம் மாவட்ட கோரிக்கையை வந்து வலியுறுத்தி பல்வேறு விதமான போராட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து முன்னெடுத்து செல்கிறார் ஸ்டாலின். அதனால் வந்து இப்போ அவர் வந்து மருத்துவர் ராமதாஸ் அணியில் வந்து அங்கே போட்டிடுறாரு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 3 முனை போட்டியாக அங்கே மாறுகிறது. களத்தில் பார்த்தீங்கன்னா வந்து தாவேக்காவோ நாம் தமிழர் கட்சியோ அந்த இல்லை. நம்ம அதை பற்றி பேசவே இல்லை. இல்லை உங்களுக்கு களத்தில் வந்து அந்த கும்பகோணம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக சார்பாக போட்டியிடுற, அதிமுக பாஜக கூட்டணி சார்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுற அசோக்குமார், அடுத்ததாக மா.க. ஸ்டாலின். மா.க. ஸ்டாலின் வந்து 2 வேட்பாளர்களுக்கும் கடுமையான நெருக்கடி ஏற்படுத்துகிறார். இது சார்பாக மா.க. ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவ தலைமையிலான அணியில் போட்டிடுறார். ஏன்னா அவர் வந்து ஆடுதுறையில் வந்து ஐயாவுடைய இதில் அப்போ ஆமாம், அது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆடுதுறையில் செய்த பணிகள் காரணமாக, இன்னும் சொல்ல போனால் திமுகவிலே வந்து பல பேர் வந்து செய்ய மறந்த முன்னாள் அமைச்சர் கோசிமணிக்கு வந்து அங்கே ஆடுதுறையில் சிறப்பாக ஒரு நினைவிடம் அமைத்து திமுகவினரே ஆட்சியப்படுற அளவுக்கு பண்ணிட்டார் மா.க. ஸ்டாலின். அவர் பேருந்து நிலையம் அது வந்து கேஎன்ஆர் வந்து திறந்து வச்சு அவரே ஆச்சரியப்பட்டு போயிட்டார். கேஎன்ஆர் பல பேரை வந்து கூப்பிட்டோம், அவர் வந்து போகல. பல பேர் வந்து அவரை தோற்கடிக்க முயற்சி செய்தோம், அது முடியாமல் போயிடுச்சு. யார்? மா.க. ஸ்டாலினை பல பேர் தோற்கடிக்க முயற்சி செஞ்சாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உள்கட்சியிலேயே இருக்கிறவங்களும் நிறைய பேரும் அப்படி இல்லை. கும்பகோணம் தொகுதியில் தனிப்பட்ட செல்வாக்க கொஞ்சம் மாறி வரார். நிறைய பணிகளை வந்து செய்து நிறையா வந்து என்னென்ன செய்ய போகிறோங்கிறத வந்து வாக்குறுதிகளாக சொல்கிற விதங்க இருக்குங்களா, அது வந்து வாக்காளர் மத்தியில் வந்து இன்னும் கவனிக்கப்பட்டு வருகிறது. அதனால் அங்கே வந்து மும்முனை தெளிவாக எடுத்து சொல்கிறத பொறுத்து அமையும். ஆமாம், அங்கே வந்து மும்முனை போட்டி ஏற்பட்டிருக்கு. அதுமாரி வந்து அதிமுக கூட்டணி சார்பாக போட்டியிற அசோக்குமாரும் வந்து நம்ம மேல்மருவத்தூர் பங்காரடிகளில் இருக்காருங்களே, அவர்களுடைய நெருங்கிய உறவினர்.
ஆமாம், அதனால் வந்து அவங்களுடைய பூர்வீகம் அவங்களுடைய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பெரிய ஒப்பந்ததாரர் குடும்பம் அது. ஓகே ஓகேங்க ஓகே. நடுவுக்கிற கிருஷ்ணமூர்த்தியுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு பவர்ஃபுல் வேட்பாளர் தான். ஆமாம், ராமலிங்கம் முன்னாள் எம்பி இருக்கார்ல, அவரும் ராஜாங்கத்துக்கும் வந்து இந்த குடும்பம் வந்து ரொம்ப வேண்டியப்பட்ட குடும்பம். நல்ல வேளை அவங்க வந்து இப்போ இந்த பிஜேபியோட இணைஞ்சிருந்தால் பெரிய போட்டியாகிடும். அப்போ பிஜேபியும் இவர் ஸ்டாலின் நிற்கிறதுனால அது கொஞ்சம் பிரியுமே தவிர சாக்கோட்டை அன்பனுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது நம்ம ஓட்டு பிரியுதுனால இது இருக்குது. ஆனால் வந்து ஸ்டாலின் வந்து கடும் போட்டி ஏற்படுத்தியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், வேறு விதமான முடிவுகளும் அங்கே ஏற்படலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு தொகுதி மாவட்டத்தை வலியுறுத்துறதுனால ஏற்படலாம் சொல்கிறாங்க. இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து மற்ற தொகுதிகள் தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.